தாமஸ் வினிஷ் அவர்களுக்கு நாமத்தினாலையும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியானது யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த சொசைட்டி எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவனுக்காக ஒரு தனி வாரம் வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அது முடியும் தருவாயிலே காணப்படுகிறது. வேதத்திலே நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிய காரியம் அல்ல. திருச்சபை வேறு, சொசைட்டி என்பது பண்டக சாலை. இது அரசு அங்கீகாரப்பட்ட பண்டக சாலையாகத்தான் அந்த வாரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த பண்டக சாலை வழியாகத்தான் ஒவ்வொரு மக்களையும் அது சந்திக்கப்படும். ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களின் தேவைகளும் அது சந்திக்கப்படும். கிறிஸ்தவ மொத்தத்தில் இருக்கிறதான குளறுபடிகள் முழுமையாக அது தீர்க்கப்படும். அநேகர்கள் பிரயோஜனமாக இருக்கும். இந்திய அரசியலுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இப்போது பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 78 வருஷம் ஆகிவிட்டது. எல்லாரும் சட்ட அங்கீகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் பெற்றுவிட்டார்கள், முகமதியர் பெற்றுவிட்டார்கள், பார்சி, சிங், ஜெயினி இவர்கள் எல்லாரும் சட்ட அங்கீகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இதுவரை சட்டம் என்பது இல்லை. திருச்சபைக்கான சட்டமும் இல்லை. ஓதலுக்கான வழிகாட்டுதலும் சட்டமும் இல்லை. கிறிஸ்தவ மக்களுக்கான சட்டமும் இல்லை. நம்ம எல்லாரும் அரசாங்கம் தான் சொல்றோம், எனக்கு செலவு கொடுன்னு கேட்கிறோம். புரவி ஆச்சாரம் நம்மளை பார்த்து அவன் என்ன பண்றான், எஸ்சி காஸ்ட், பிசி காஸ்ட், பார்வர்டு காஸ்ட் அவன் டிசைட் பண்றான். நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சட்டம் இருந்து அந்த சட்டம் சொன்னாதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்த 3வது மனிதன் நம்மளை பார்த்து சட்டத்தை நீ தாழ்த்தப்பட்டவன் என்றோ, நீ பிசி என்றோ, பிற்படுத்தவன் என்றோ சொல்றது நம்மளால் ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் வேற எங்கேயுமே கிடையாது. அது எனக்கு கிறிஸ்தவம் மட்டும்தான் என்ன பண்றாங்க, அவன் நம்மள பிக்ஸ் பண்றான். நீ இயேசு ஏற்றுக்கொண்டா நீ பிசி. இந்திய அரசாங்க சட்டத்தில் அப்படி இல்லை. நமக்கு வந்து ஒரு சட்டம் இது ஆமோதித்தால் தான் நான் எஸ்சி என்றோ, பிசி என்றோ, எஃப்சி என்றோ நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சட்டம் என்பது இல்லை. இப்ப நாம யாரு, நாடுகள் மாத்திரம் தான். ஓட்டு போடுறோம், நல்ல குடிமக்களை உண்டாக்குறோம், திருச்சபைகளை அமைக்கிறோம், கொள்ளைக்காரனையும் விபச்சாரக்காரனையும் குடிகாரனையும் மனம் திரும்ப வைக்கிறோம், கர்த்தருக்குள்ளாக நம்ம கொண்டு வரோம். ஓட்டு போடக்கூடிய நல்ல மக்களை நம்ம கொண்டு வரோம், நல்ல பிரதம மந்திரியாக கொண்டு வரோம், நல்ல முதலமைச்சரை கொண்டு வரோம், மந்திரிகளை கொண்டு வரோம், எல்லாம் செய்யறோம். எல்லா இடத்துலையும் நம்முடைய பங்கு இருக்கு. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு மட்டும் என்ன இல்லை, பங்கு இல்லை. இது அநேகர் இடத்துல நான் இதை சொல்லி கொண்டு வருகிறேன். அது ஏன்னா சாபத்திரம் தெரியல. எந்த ஊழியக்காரன் இதை பத்தி நினைச்சு பாக்குறது இல்லை. ஐயா தயவு செய்து நீ ஊழியக்காரங்க, நீ பிஷப்புங்க, ரெவரண்ட்டுங்க, பாஸ்டருங்க, தயவு புரிஞ்சுங்க. உங்களுக்கு சட்ட அங்கீகாரமே இல்லாத ஒரு ப்ரொஃபஷனல் செய்துங்கிறீங்க. உங்களுக்கு எந்த அங்கீகாரம் கிடையாது. உங்க திருச்சபைக்கு எந்த அங்கீகாரம் கிடையாது. உங்க ஜப கூட்டத்துக்கு எந்த அங்கீகாரம் கிடையாது. அதனால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அங்கீகாரம் இல்லாமல் நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கீகாரம் இல்லாமல் ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் என்ன பண்றீங்க, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே ஏமாந்து மற்றவங்களை ஏமாத்திக்கிட்டு கிறிஸ்துவ சமுதாயத்தை கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய பலன் கிடைக்காத அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, தடைக்கெல்லாம் நீங்க தான் நிக்கிறீங்க. முதலால் இழுத்து கொண்டு வாருங்கள். முதல்ல உங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வேணும். சட்ட அங்கீகாரம் யார் தருவாங்க? மறுபடியும் ரீபா நகின் அம்பேத்கர் திரும்பி தர போறாரு இல்ல. அவர் கொடுத்த சட்டத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு போர்டு ஃபார்முலேஷன் பண்ணி அதுல மூலியமா சட்டத்தை நம்ம ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தக்கூடிய அநேக ஆட்கள், அநேக நீதிபதிகள் நம்ம கூட இருக்காங்க. அவங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்கள ஊழியக்காரர் நீங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமாக இது வியாபார நோக்கத்துக்காகவோ சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். நான் உங்களுக்கு சொல்லும் போது அது கஷ்டமா இருக்கும். நாளைக்கு ஒரே நைட்டு போதும், கிறிஸ்துவத்தை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு நைட்டு போதும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. அந்த நாள் வரும்போது
ஒவ்வொருத்தருனாலும் எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு சில ஊழியர்கள் இருக்காங்க, எந்த பிரிவு வந்தாலும், எந்த நாசம் வந்தாலும், எந்த சட்டம் விரோதம் வந்தாலும் அவங்க அதை பாதிக்காது. ஏன்னா அவங்க ஃபாரினர்ஸ். அவர் கனடா தேச குடியுரிமை வாங்கியிருப்பார், இல்லாவிட்டா அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கியிருப்பார், இல்ல இங்கிலாந்துல குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. அவங்க இங்க இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. இந்தியாவில் எந்த கேடுகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த தீவிரம் வந்தாலும் அவங்க அதை பத்தி கவலை கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையை பார்த்து சொல்றேன், இவங்க எல்லாம் வாடிக்கன் இன்னைக்கு ஊழியம் செய்வாங்க, நாளைக்கு வாடிக்கன் கிளம்புவாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு செல்லாதுன்னு தான் சொல்லுவாங்க, கேட்டா எங்களுக்கு கேனன் லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே பிறந்தவங்க இங்கே ஊழியம் செய்யணும் பாருங்க, நமக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை, அது மட்டும் புரிஞ்சுங்க. அது சிஎஸ் எடுத்தா அமெரிக்கா, லுத்தரன் எடுத்தாக்கா ஜெர்மனி. ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் அதை மீட் பண்ணோம், அதை தான் எதிர்த்து நிற்கணும். நம்முடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு போர்டு வேணும். இந்த போர்டு இருந்தாதான், கிறிஸ்தவ போர்டு இருந்தாதான் நம்ம சட்ட அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும், நம்ம திருச்சபைக்கு உண்டான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும், நம்ம ஊழியக்காரர் என்ற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். நமக்கு போய் யாரிடம் பண்ண மாட்டாங்க, சிஎஸ்ஐ தர மாட்டாங்க, லுத்தரன் தர மாட்டாங்க, கத்தோலிக் தர மாட்டாங்க. அவங்க ஸ்தாபன சபைகள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க சிறுபான்மை தலைவர் ஜோரன் இப்ப கேட்டு பாருங்களேன், அவர் அதான் சொல்றாரு, இந்திய சட்டம் எங்களுக்கு பொருந்தாதுன்னு தான் சொல்லுவார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்தியாவில் சிறுபான்மை மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கோடிக்கணக்கு பணம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது, கவர்மெண்ட் வழியா வருது. ஆனா மக்களுக்கு கிடைச்சதானே? கிடைக்கல. அது கத்தோலிக்க திருச்சபை ஸ்கூல் ஸ்தாபனங்கள், காலேஜ், மற்ற காலங்களுக்கு தான் போகுது, சிஎஸ்சி ஸ்தாபனங்களுக்கு போகுது, லுத்தரன் ஸ்தாபனங்களுக்கு போகுது, இங்க இருக்கிற கிறிஸ்துவ கல்லூரிகளுக்கெல்லாம் போகுது. ஆனா மக்கள் அதனால பயனடைஞ்சாங்களான்னு பார்த்தா இல்லை. நீங்க நிதானமா புரிஞ்சுக்கணும். நீங்க இது கிடைக்கிற வருவாயோ கிடைக்கிற காணிக்கை போதும், தயவு செஞ்சு எண்ணிக்கை இல்லாதீர்கள். ஒரு சடுதியிலே ஒரு இரவிலே இது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கக்கூடிய அந்த இருண்ட காலம் திடீரென்று வரும். அன்னைக்கு உட்காந்து கேட்பான், யாரு அங்கீகாரம் கொடுத்துன்னு கேட்பாங்க. அன்னைக்கு மீதிங்க, அன்னைக்கு யாரும் இல்லை, அன்னைக்கு துக்கிக்குவீங்க. அன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ தெரியாது, அன்னைக்கு உங்களுக்கு காதல ஒலிக்கும். ஆனா அந்த நாட்டில் நான் இருப்பா இல்லைன்னு தெரியாது. அதனால பசுக்கு வார்த்தை பேசக்கூடிய ஊழியக்காரன் தயவுசெய்து நம்பாதீங்க. ஆண்டவர் வருகை குறித்து ரொம்ப பேசுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா ஃபாரின் ஃபுல்லா செட்டில் ஆயிடுவாங்க. நீங்க நடுத்தவர் தான் நிற்பீங்க, நீங்க வித்து வித்து கொடுப்பீங்க, உங்க சொத்தெல்லாம் வித்து தருவீங்க, உன் பிள்ளைங்கள கூட படிக்க வைக்க மாட்டீங்க. அவங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டு 40 கோடி 50 கோடின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொத்து செத்து அவங்க வாட்டு போயிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் கூட ஒரு டிவிக்காரன் வெளியரங்காம மாட்டினார் தவறான காரியங்கள். அவர் தட்டி கேட்கறதுக்கு நாதி கிடையாது, மறுபடியும் அவருடைய பணியை தொடர்ந்தாங்கிறாரு. திருவிருந்த ஆராதனை தராரு, மக்களை ஜெபம் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனால் அவர் செய்த குற்றத்தை ஏழைய தொழில்நுட்பத்தின் மூலமா என்ன மோசம் பண்ணிட்டாங்கன்றாரு. அது தவறு. இது மாதிரி நிறைய ஊழியக்காரங்க இந்தியும் பண்ணல ஒளிஞ்சு இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் அடையாளம் காட்டணும், இவங்களெல்லாம் தடுக்கணும். ஊழியர்னா யாருங்க? பரிசுத்தவான்கள் தான் ஊழியக்காரங்க. ஆண்டவருக்காக நினைத்து கொண்டவர்கள், மக்களை நல்வழிப்படுத்துறவர்கள். இப்ப என்னன்னா ஏழிய பயிர் மீஞ்சினுக்குது. அது எந்த திருச்சபையா இருந்தாலும் சரி, ஸ்தாபனமாக இருக்கட்டும், இங்கிமெண்டா இருக்கட்டும், ஏழிய திருச்சபையை மீஞ்சினுக்குது. ஏன்? கண்காணி இல்லை. இதுல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஒரு கண்காணி இல்லை. ஒரு கிறிஸ்து அமைப்பு தலைமை நமக்கு இல்லை. அதனால அவன் கொள்ளடிச்சுட்டு இருக்கிறான். ஒரு காலம் இப்படியே தொடர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, அடுத்த தலைமுறை கிறிஸ்தவ ஒருத்தவங்க இருக்க மாட்டான். கிறிஸ்தவ அவங்க அழிக்க தேவையில்லை, நம்மளே அழிச்சுக்குவோம். வேலை வாய்ப்புலையும் கிறிஸ்தவனுக்கு இடம் இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாம் இப்போ ஸ்கூல்ல போய் பார்த்தாக்கா, ஸ்கூல்ல வேற பேர் இருக்குது, வீட்டுல வேற பேர் இருக்குது. பேரண்ட்ஸே இப்போ பேரை மாற்றி வச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய நாட்டில் இப்போ வந்துட்டாங்க எல்லாரும். அதனால கிறிஸ்தவம் சீக்கிரம் அழிஞ்சிடும். நமக்கு தலைமை இருந்தால் மட்டுமே பாதுகாப்பு தர முடியும்.
அந்த தலைமைக்காக தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் சிஎம் அவர்களை மீட் பண்ணதான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். சிஎம் தயவுசெய்து நல்லபடியாக அவர் தெரிஞ்சுக்கணும். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. கலைஞரை எப்படி சலவை தொழிலாளர்கள் உதவி செய்தார்களோ அதே விதமாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். 2 கோடி கிறிஸ்தவர்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ப எங்கள் ஒரு அட்டானமஸ் போர்டு, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கிறிஸ்தவ வாரியம் அவர்கள் அமைத்து தருவார்களானால் எங்களுடைய முழு உரிமையும் எங்களுடைய முழு பாதுகாப்பும் இந்த திராவிட ஆட்சியாளர் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நாங்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறோமோ அதுக்கு பிரதிபலனாக எங்கள் ஒரு கிறிஸ்தவ போர்டு அவர்கள் அமைத்து தருவார்கள் என்ற உறுதி தருவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். இது வெறும் பேச்சாளர்கள் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தையானது முதலமைச்சர் பார்வைக்கு தெரியும் போது கண்டிப்பாக அவர் எங்களுக்கு செய்ய வேண்டும். 2 கோடி கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து திராவிட கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுக்கு மறுவா திராவிட கட்சியில ஒன்று சேர்ந்து சிஎம் என்ன பண்ணோம், எங்களுக்கு கிறிஸ்தவ வாரியம் தரணும். அந்த வாரியம் என்பது அட்டானமஸ் போர்டா இருக்கணும். ஏன்னா நாங்களும் அதை நிர்ணயம் பண்ணிக்கிறோம். நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எங்கள் சட்டம் உண்டான சட்டம், திருச்சபைக்கு உண்டான சட்டம், மக்களுக்கு உண்டான சட்டம், விடுதலைக்கு உண்டான சட்டம் எல்லாத்தையும் நாங்கள் ஃபார்முலேஷன் பண்ணிக்கிறோம். நீங்க அங்கீகாரம் மட்டும் கொடுத்தா போதும். நீங்க திரும்ப சிறுபான்மை தலைவர் தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா அவர் செய்யற நிலையில் அவர் இல்லை, செய்ய மாட்டார். கடந்த நாட்களில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது தலைமை தொழிலாளர்களும் போய் கேட்கறாங்க, ஒரு மாநாட்டு மூலியமா கேட்கறாங்க, எனக்கு நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க. மாநாடு முடிஞ்ச பிறகு அவர் பேசுறாரு, உங்களுக்கு துணி துவைக்கிறது விட்டுட்டு உங்களுக்கு வேற என்ன வேலை, உன் பிள்ளைங்க படிச்சானா படிக்காட்டியனா, உங்க தொழிலுக்கு உன் பிள்ளைங்க சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. காலங்கள் கடந்து போச்சு. இந்த இடத்துல கலைஞர் சிஎம் உட்கார்றாரு. அதுவே சலவை தொழிலாளர் மாநாடு நடக்குது. முதல் வண்ணார் மாநாடு இருந்தது. இப்போ கலைஞர் தான் முதல் சொல்றாரு, சலவை தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு டைட்டில கொடுத்தது கலைஞர் தான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. கலைஞரை எப்படி சலவை தொழிலாளர்கள் உதவி செய்தார்களோ அதே விதமாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். 2 கோடி கிறிஸ்தவர்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ப எங்கள் ஒரு அட்டானமஸ் போர்டு, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கிறிஸ்தவ வாரியம் அவர்கள் அமைத்து தருவார்களானால் எங்களுடைய முழு உரிமையும் எங்களுடைய முழு பாதுகாப்பும் இந்த திராவிட ஆட்சியாளர் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நாங்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறோமோ அதுக்கு பிரதிபலனாக எங்கள் ஒரு கிறிஸ்தவ போர்டு அவர்கள் அமைத்து தருவார்கள் என்ற உறுதி தருவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். இது வெறும் பேச்சாளர்கள் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தையானது முதலமைச்சர் பார்வைக்கு தெரியும் போது கண்டிப்பாக அவர் எங்களுக்கு செய்ய வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை வைக்கின்றோம். வரும் எலெக்ஷன் முன்பாக நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அட்டானமஸ் போர்டு, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு போர்டு நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை பார்வைக்கு முன்பாக இருக்கின்றோம். எங்களுடைய எல்லாருடைய ஓட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் மட்டும். எல்லாருடைய ஓட்டும் கலைஞருக்கு அடுத்தது உங்களுக்கு தான் அந்த ஓட்டு. நாங்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எங்களுடைய ஓட்டு மாறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் நாங்கள் செலுத்தி வருகின்றோம். ஐயா அவர்களை தயவு கூர்ந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்த தர வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பத்தை வைக்கின்றோம். அட்டானமஸ் போர்டு 28 வருஷமும் இல்லாத கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆட்சியின் கடைசியில் இந்த எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். புதிய ஆட்சி வரும்போது நீங்கள் பதவியேற்கும் போது இதை நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை நீங்கள் பதவி பிரமாணத்தில் நீங்கள் இதையும் சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். யாருமே செய்யாத காரியம் இந்திய வரலாற்றிலே முதலாக கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு போர்டு, பல்வேறு நன்மைகளை பயக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு ஒட்டுமொத்த 2 கோடி கிறிஸ்தவ மக்கள் சார்பாக எங்கள் கோரிக்கை வைத்து உங்களை வாழ்த்து வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.